வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 13th வீக் டே 3 அப்டேட்டட் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் அனலைசஸ் 1 தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும், அனலைசஸ் 2 ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். இதை கொடுத்துட்டே இருக்கும். வேணான்னு சொல்லவா, வேணான் விட்டுலாமான்னு கேட்டால் நீங்களும் வந்துட்டு பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படி சொன்னதுனால கொடுத்துட்ருக்கோம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புள்ளிகாங் சேர்ந்து அந்த முயல் டாஸ்க் மேக்ஸ் அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணி வெறும் அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை காமிச்சு இந்த பி டீமை வச்சு செஞ்சு விட்டாங்க. இதில் வந்துட்டு பெரிய கேம் ஸ்பாய்லர் யார் தெரியுங்களா? ரவீனா பண்ண ஒரு விஷயத்தால் அப்படியே கேமே தலைகீழ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சனுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப்புக்கு போயிட்டார். 4 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் மாயா, அதுக்கப்புறம் பூர்ணிமா. அப்போ இது வந்துட்டு கூட்டு சதி கிடையாது, இது வந்துட்டு கேம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது வந்து இண்டிவிஜுவல் கேம் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் நம்பணும். நேற்று வந்து பொங்குனாப்ல நிக்சன், இன்றைக்கி பொங்க வேண்டியதானே? ஏன் விஜயவர்மா காலையில் ரொம்ப பொங்குனாரே சொம்பு, இன்றைக்கி இப்போ வந்து பொங்க வேண்டியதானே? நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் நிக்சனுக்கு 4 பாயிண்ட் வந்து கரெக்டாக தப்பா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இந்த டிக்கெட்டு ஃபினாலே கேமில் இல்லாதது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு பெண், நல்லா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் படணும்னு சொல்லிட்டு துடிப்பாக இருக்கிற ஒரு பெண், கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காம இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும், இல்லை பிக் பாஸ் ஆவது ஏதாவது ஒரு சலுகை கொடுத்து இது பண்ணியிருக்கலாம். பட் வேணுட்டுமே அவங்கள வந்துட்டு உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அது வந்து அர்ச்சனாவோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலை பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க, காண்டாக இருந்தது. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். அர்ச்சனா இந்த டிக்கெட்டு ஃபினாலில் இருந்திருந்தா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க வெளியே இருக்கிறதே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நிக்சன் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற லீலைகள் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வெண்ணிலவே வந்துட்டு நிறைய பேர் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து வாயா என் வீரா இந்த பாட்டுக்கு வந்து ஆட போகிறாங்களாம். அதுலேயும் நிக்சன் கிட்ட பூர்ணிமா சொல்கிறாங்க, இந்த வாட்டி வேறு மாதிரி இருக்குமா? என்னது வேறு மாதிரி இருக்குமா? ஏம்மா போதுமா, உங்கள் வேறு மாதிரியே பிக் பாஸ்க்கு அப்புறமா வெளியே போய் வச்சுக்கோங்க. இங்கே வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? 4 செவத்துக்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை 4 செவத்தில் 40 கேமரா வச்சு மாட்டியிருக்காங்க. அதனால் உங்கள் வாயா வீராவெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு எங்களை கொஞ்சம் நிம்மதியாக டிவி பார்க்க விடுங்கம்மா, நாங்கள்லாம் குழந்தை குட்டிகளோட பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கதறாங்க. ஆனாலும் அவரும் பார்த்தீங்கன்னா கை சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பூர்ணிமா மண்டைக்குள்ள சொருகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் சமகாண்டாக இருக்குது. இவங்களை ஏன் வந்து பிரிக்க மாட்டார் நம்ம கமலஹாசனும் பிக் பாஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் பண்ணலாம். யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,36,406 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.69. விசித்ரா தினேஷை வந்து பர்சனல் டார்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தப்பு கிடையாது ஒரு சில விசித்ராவோட ஃபேன்ஸுக்கு. ஆனால் தினேஷ் வந்து அதுக்கு பதில் விசித்ராவை வந்து கலாச்சிட்டார்னா பெரிய தப்பு. அது எப்படிங்க? அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்கள போய் இவர் வந்து பண்ணலாமா? பூமர் வந்து தினேஷா என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னையா தினேஷோட ஏஜுக்கு அவர் பூமர்னா அப்போ விசித்ரா பூமர் ஸ்கொயர் ஆச்சியா, பூமர் க்யூபு, நீங்களாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்றும் பார்த்தீங்கன்னா மாயா கேங்கில் இருந்துக்கிட்டு இந்த விசித்ரா சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு ட்ரூ லவ், அதாவது உண்மையான லவ்வுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளாம். ஒருவேளை இவருக்கு உண்மையான லவ் கிடச்சிருக்காது, சப்போஸ் கிடச்சிருந்தாலும் அதை மதிக்காமல் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப்பை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்குறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி கேமை பண்ணுறதுனால தான் உங்களுடைய ஹஸ்பண்டும் உங்களுடைய குழந்தைகளுமே உங்களை வந்துட்டு வச்சு செய்கிறாங்க. அப்படி இருந்தும் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்கிற திறன் இருக்கா இல்லையா அப்படின்றத என்னோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இப்படியே நீங்கள் வந்துட்டு புள்ளிகாங்க சொம்பு தூக்கி இது வரைக்கும் 2 டாஸ்க் வந்துச்சு, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்க முடிஞ்சுதா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இவங்களுடைய டார்கெட் என்னென்னா தினேஷ் வெளியே போனால் எனக்கு சந்தோஷம், தினேஷ் வந்துட்டு பரவப்பதத்துட்டு வெளியே போனால் எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி தான் கேம் விளாட்றாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,18,808 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.61. இன்றைக்கி மணியோட விஷயங்கள் தரமாக இருந்துச்சு. அதுவும் இந்த நசுக்கி போட சொம்ப நசுக்க வச்சாப்புல. நம்ம விஜயவர்மா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாயா சூப்பர், அப்புறம் மாயா தூங்குனா சூப்பர், அப்புறம் மாயா நின்னா சூப்பர், போயா அந்த பக்கம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் காண்டாகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போகும்போது எப்படி இருந்தார், வரும்போது எவ்வளோ அழகாக ரீஎன்ட்ரி கொடுத்தாரு சமமாசா. இப்போ என்னன்னா ஃபுல்லாக சொம்பு
தூக்கிக்கினே இருக்காப்புல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் மணி வந்து முட்டாளாயிட்டாரு அப்படின்னாரு. அவர் டென்ஷன் ஆகிட்டார் நம்ம மணி. சரி எதில் முட்டாளானே அப்படின்னா, அந்த 4வது ரவுண்டில் நீங்கள் வந்துட்டு பூர்ணிமாவோடது எடுக்கிறது பதில் விஷ்ணுவோடது எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயல் அத்தனையும் உங்களுக்கு வந்திருக்கும். உடனே அவர் அப்போ மாயாவும் பூர்ணிமாவும் எந்த எடுத்திருந்தா அந்த முயல் அத்தனையும் அவங்களுக்கு போயிருக்கும். இது ஒரு பாயிண்ட் வெக்கமால உனக்குன்னு சொல்லிட்டு பங்கமாக கலாச்சாப்பில் அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நான் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க, ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி சீனா போட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இந்த விஷ்ணுவும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன் ஆயா கூட தான் விசித்ராவுக்கு வந்துட்டு பூர்ணிமா ஹெல்ப் பண்ணு சொன்னாங்க, அப்போ எங்கே போச்சு மூஞ்சி அப்படின்னா, இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மொக்காங்கனாப்புல. செம்ம மாதம் இருந்துச்சு. மணி என்னப்பா அப்படின்னா, இவங்களாம் இந்த மாதிரி தாங்க வச்சு செய்யணும் அப்படின்றப்பல. செம்ம மாஸ்ப்பா, இப்படியே போ, நீ வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் கலக்கிற, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுலையும் கலக்கிற, நோஸ் கட் பண்ணுறதுலையும் செம்ம மாதம் இருக்குப்பா, போப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி இந்த ரவீனாவால் மணி வந்து ஆப்போசிட்டாங்க. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 99,814 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.48. ஸோ விஷ்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஃபஸ்ட்டே வந்து ரவீனா வந்து ஒரு மொக்க கேம், அதாவது புள்ளி கேங்கில் வந்து அவங்கவுங்க விட்டு கொடுக்காமல் எவ்வளோ அழகாக விளாட்றாங்க. நீங்களே ஒரு கேங்கா, உங்களெல்லாம் கேங்குன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த கேங்க்கு ஏற்ற மாதிரி விளாட்ணும். நீங்கள் ஒருத்தங்களே அடிச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு கேங்கா அப்படின்னா அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் முதல் கேங்கே இல்லையே, நீங்கள் பேர் வச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நேற்று விஷ்ணுவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ஃபஸ்ட்டு வாட்டியே வெளியே அமுச்சு விட்டாங்க. பாவம் குழந்தை அப்படியே பார்க்குறேன், ஏன்ப்பா என்னப்பா கடைசியில் என்ன ஆடியன்ஸாக உட்கார வச்சிட்டிங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரவீனாக்கு வந்து இது கிடச்சிது, எலிமினேஷன் கார்டு. காலையில் வந்துட்டு விஜயவர்மா ஒரு விஷயத்தை பற்ற வச்சாப்புல, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்ன தான் மணி வந்து கழுவி ஊற்றினாலும் மணிக்கு வந்து 2 பாயிண்ட் வந்ததுக்கு காரணம் நம்ம விஷ்ணு தான் யூஸ் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து விதைச்சதுனால ரவீனா என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணு வந்து தூக்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே தூக்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்த்து மொத்தமாக வெளியே தூக்கிட்டாங்க. என்னையா நடக்குது நம்ம இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு இந்த விஷ்ணுவை பார்க்கும்போது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பாயிண்ட்ஸில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணுவை நம்ம புகழ்ந்து சொல்ல முடியாது. நாளைக்கே வந்து நம்ம முதலே குத்துவார், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர். இப்போ இந்த டீமில் இருக்காரா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு வச்சுக்கோங்க, டப்புன்னு மாயா பூர்ணிமா அங்கே போய் சேர்ந்துருவார். அதனால் வந்து விஷ்ணுவை பற்றி நம்ம அதிகமாக பேசாமல் அடுத்தது வந்துட்டு 4வது இருக்கிற விஜயவர்மா நசுங்கி போன சொம்பை பற்றி பேசுவோம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 73,631 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.15. ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம விஜயவர்மா. அவர் பேசுனா யாராலையும் பேசவே முடியாதுங்க, நிஜமாக தான் யாராலையும் பேச முடியாது. ஏன்னா தனியாக செவத்து பக்கம் பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் வர அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சூப்பராக வந்து பேசிட்டுனா, சார் நல்லா பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், இந்த ஷோவை வச்சு செதுக்க போகிறேன் சார் சொன்னார். கடைசி வரைக்கும் என்னத்தை செதுக்கிறாருன்னா, மாயா மாதிரி ஒரு உருவபொம்மை தான் வந்து செதுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாயாவுக்கு வந்து சர்வெண்ட்டாக இருந்துட்டு இருக்காப்புல, விட்டால் வந்து காலை தண்ணி ஊற்றி கழுவி விடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு மட்டமாக இருக்கார். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உங்கள் பேஜ் திறமைக்கும் நீங்களாம் இண்டிவிஜுவல் கேம் விளாண்டா உங்களுக்கும் வந்துட்டு ஓட்டுலாம் நல்லா வந்துட்டுருக்கு, ஏன்ப்பா இப்படி அப்படி கேட்டால் எனக்கு அந்த மாதிரி விளையாண்டு பழக்கமே இல்லை. நான் ஒருத்தவங்களுக்கு சொம்பு அடிக்கிறது தான் முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு? மாயாவுக்கு கண்டிப்பாக என்னோடய சேவை மாயாவுக்கு தேவை. இப்போ நீங்கள் என்ன எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஜயவர்மா இந்த சொம்பை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்குலாம் செம்ம காண்டாயிடுச்சு. வர என்ன சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல. நேற்று அந்த புள்ளிகங் தோற்றதுக்கு புள்ளிகங்கில் இருக்கிற மண்டை கீழே விழுறதுக்கு முன்னாடி ஒரு மண்டை தொங்கிருச்சு. என்ன டாமி அப்படின்னு கேட்டால் பீலிங்கில் இருக்காராம். ஐயோ ராமா. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,916 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.54. நேற்று ரவீனாவை வச்சு செஞ்சு விட்டாங்க. இதே பூர்ணிமா அதுக்கப்புறம் மாயா. இன்றைக்காவது இந்த பொண்ணு சுதாரிக்க வேண்டாமா? எலிமினேஷன் கார்டு வந்துச்சு, வச்சு செய்ய வேண்டாமா? சரியான டுபாக்கூராக இருப்பாங்களான்னு தெரில. இல்லை டுபாக்கூர் கிடையாது. நம்ம கமல்ஹாசன் சொன்னார் பாருங்கள், கேம் ஸ்பாய்லர். ஏன்னா இவங்களுடைய ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து தானும் கிடணும் பிறவும் கிடணும். எனக்கு அதான் பிடிக்கும். யாருமே மொத்தத்தில் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாம் நாசமாக போயிடணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ரவியா. அதனால தான் பாருங்கள் காடை வந்து யோசிச்சாங்க, கேள்வி கேட்குறாங்க, என்ன நேற்று யார் வந்து எலிமினேட் பண்ணது? இவங்க 2 பேரும் நல்லா வந்து குத்துக்கள் மாதிரி தூக்குறாங்க கையா, அவங்கள விட்டுட்டு வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்னம்மா இது? இப்படியா பண்ணுறது? உன்னை வந்துட்டு ஒரு குழந்தைன்னு சொன்னால் பேய் குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அவன மாதிரி சில டென்ஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் என்னான்னு பார்த்தா 3 பேர் உட்கார வச்சிட்டாங்க இந்த புலிகங்க. இதுதான்டா சான்ஸு, நம்மளுக்கு கிடச்சதுடா, அடித்து தூக்குடா அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் ஒழுங்காக விளாடணுன்றது. அந்த கேங் எப்படா கேப் கிடைக்கும் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த அம்மா பெரிய அண்டா கேப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி.
ஓயாங்கிட்டுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறது, என்னை வந்து விளையாடவே விட மாட்டாங்க பிக் பாஸ், என்ன பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, தயவுசெய்து அனுப்பிச்சி விட்ருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 59,834 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.88. அவரு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக இந்த கேமை கொடுக்க முடியுமோ, இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமாக நடந்த விஷயங்கள் யாருமே பண்ணல. அப்படி பண்ணாலும் இவ்வளோ பேர் வந்துட்டு நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல, நம்மளுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க இவ்வளோ விஷயங்கள் தப்பாக பண்ணுறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயுஷு பின்னாடி சுற்றிட்டு என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்க, கேமரா இல்லாத இடமா பார்த்து ஓரமாக ஒதுங்கினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இப்போ என்ன திடீர்னு வந்து பூர்ணிமா பக்கம் உட்காந்துட்டு பூர்ணிமா மண்டக்குள்ள வந்து கையை உள்ள விட்டுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. நேற்று பார்த்தா வெண்ணிலவே சாங்ஸில் என்ன கச்சாமுச்சான்னு டான்ஸ் ஆடுறாங்க, கன்றாவியாக இருந்துச்சு. அடுத்தது இப்போ பிளான் வேறு வந்து வாயா என் வீராமா என்னையா நடக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆடினாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நேரில் பிரபுதாவையும் காஜல் அகர்வாலையும் பார்த்தா மாதிரி இருக்கான். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆண்டாவா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நிக்சனோட பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிக்சன் கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. அதாவது அடுத்தவங்க ஜெயிச்சாவே ஒரு காண்டாயிடும். தான் ஜெயிச்சிட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சை பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் பல்பு பள்ளியேன்னு எரியிற மாதிரி எரியும். அப்படியே அழகாக பேசுவார். இப்போ நம்ம அர்ச்சனா கிட்ட பார்த்துருப்பீங்க நீங்கள், யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படி கலாச்சிருப்பார். அர்ச்சனா அப்படியாப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தீப்பொறியை கொளுத்தி போட்டிருப்பாங்க, கொழுந்து விட்டு எரிஞ்சிருப்பார். அதுதான் உண்மையான கேரக்டர். இப்போ வந்து நல்லா கூலாக இருப்பார். இந்த பாருங்கள், இப்போ ஒரு 2-3 நாள் நாளைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கட்டுமே, திரும்ப நேற்று எப்படி வந்து கொதிச்சுட்டு இருந்தாப்புல அதே மாதிரி வச்சு செய்ய போகிறாங்க. அதுலேயும் நேற்று வந்து தோத்துட்டு அவர் புலம்பலை பார்க்கும்போது எனக்குலாம் செம்ம சிரிப்பு. என்னங்க இப்படி வச்சுட்டாங்க, நான் வெறும் கோட்டைன்னு நினச்சேங்க, கடைசியில் நம்மளால ஓட்டையாக்கிட்டாங்க இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. ஆண்டவா, இவரெல்லாம் எப்போ வெளியே அனுப்ப போகிறான்னு தெரியல. இதில் வேறு வந்து டிக்கெட்டு ஃப்ராலில் இவர் தான் 4வது பாயிண்ட்டு. சரி, 7வது பேஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவளை பார்த்தீங்கன்னா 52,402 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.65. இன்றைக்கெல்லாம் மாயாவுக்கு நல்லா பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு போல இருக்குது. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கா பிளானிங். இப்போ வந்துட்டு இவங்க சொல்லலாமே, நாங்கள் வந்துட்டு கூட்டு செய்தி பண்ணி தான் வின் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா நேற்று வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக அநியாயத்துக்கு பச்சையாக புழுகிறாங்க. இதுலேயும் வெஸ்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் பஸ் அடிக்கும்போது வந்துடுறாரு. திரும்ப இல்லை பிக் பாஸ் இவங்க பாருங்க தப்பு பண்ணிட்டாருன்னு அழகாக அங்கே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உள்ளே வந்த டைமில் வந்துட்டு ஒரு செகண்ட் அங்கே வந்து பாக்கி இருக்குது. இந்த அம்மா இஷ்டத்துக்கு ஏதாவது உண்டக்கலப்பை வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தோக்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. அதுவும் விஜயவர்மா சொம்பு காலையில் வந்துட்டு மணி மட்டும் அந்த 4வது ரவுண்டில் பூர்ணிமாவது எடுக்காமல் இருந்திருந்தா விஷ்ணுவோட முயல் எல்லாமே வந்திருக்கும். உடனே இந்த அம்மா எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க விஜயவர்மா. ஆமாம், அவர் சொம்பு தூக்குறதும் நீங்கள் வந்துட்டு ஜிங்சாக் போடுறதும் உங்களை பார்க்கும்போது அப்படியே இந்த தில்லானா போகலம்பால் சாரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு எந்த கன்றாவிலையும் சேர்த்துக்க முடியாது, அந்த மாதிரி கன்றாவியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. என்னையா நடக்குது இதில் வேறு வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டுங்க, வேணான்னு சொல்ல, ஆனால் நம்மளை போய் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதாங்க கஷ்டமாக இருக்கும். என்ன அது சிவாஜி காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லையா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு தினேஷை வெளியே தூக்கணும், நிக்சன் கிட்ட போய் பிளானை சொன்னீங்க, இவ்வளவும் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ராட்டஜியே பண்ணலன்னு சொன்னால் எப்படிம்மா அப்படின்னா, இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்றாங்க. போயாங்கிட்டு நாங்கள் தான் வந்து இத்தனை பேர் இத்தனை கேமராவில் பார்த்துட்ருக்கோம், வாய் கூசாமல் வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கினேன் ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,05,811 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்க அனாலிசிஸ் 2க்குள்ளே போகலாம். இந்த அனாலிசிஸ் 2 சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, பட் வேறு வழி கிடையாது, சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா. இதில் வந்துட்டு ஒரு சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, பட் இதை வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்கன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. ஐயோ, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,94,950 ஓட்ஸ். ஸோ மாயாவோட கேமை பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சி போய் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மேலே இருக்கிற அதுவே வந்து ரொம்ப அதிகம். இது வந்து பியூர்லி இந்த வெப்சைட்காரங்க பண்ணுற வேலைகள் சூழ்ச்சிகள் சரிங்களா. அதனால் இதை வந்து ரொம்ப ஓவராக வந்து திங்க் பண்ணிக்க வேண்டாம். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,75,290 ஓட்ஸ். அந்தளவுக்கு விஷ்ணு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு முதல் யார் கூட சேர்ந்து விளையாடுவான்றத விஷ்ணுக்களை போய் கேட்டால் தெரியலையப்பா, நம்ம கமல் சார் சொல்லுவார், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு சொன்னால் தெரியலையப்பான்னு, அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியாது எப்போ வந்து எப்படி மாறும் இந்த விஷயங்கள். ஏன்னா இது எல்லாமே கமல் சார் கையில் தான் இருக்குது. கமல் சார் அன்றைக்கி வந்து யாரை கழுவி ஊற்றுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் உட்காந்துருவார். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,31,370 ஓட்ஸ். ஸோ மணி செம்ம சீராக போயிட்டுருக்கு அவரோட கேமு. டக்குன்னு அந்த நோஸ் கட் பண்ணுற விஷயங்கள்லாம் செம்ம மாசாக இருக்குது, பார்க்கலாம்.
4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,82,830 ஓட்ஸ். பிக் பாஸ் அவர்களுக்கு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஜோடியாக இருக்கிற புது ஜோடியாக இருக்கிற பூர்ணிமா அண்டு நிக்சனை வந்து தயவு செஞ்சு பிரித்து விட்ருங்க. இல்லைன்னா பெரிய ரணகலம் ஆகிடும், பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்றதான் நம்மளோட கருத்து. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,80,900 ஓட்ஸ். ஸோ தினேஷ் அவரோட கேம் சூப்பராக இருக்குது. அவரை யாராவது செய்யணும்னா கண்டிப்பாக செய்யணும் தான் செய்வார். இது வந்து மனித இயல்பு. ஒரு வேளை கடவுளாக இருந்தாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அது வந்து விசித்ரா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,58,240 ஓட்ஸ். ஸோ ரவீனா கேம் ஸ்பாய்லர், விஷா பாட்டில், விஷா குடவுன், இன்னும் என்னென்ன பேரோ இருக்கோ எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கிக்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னத்தான் சொல்லுவீங்க? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவரால் வாட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,16,560 வாட்ஸ். ஸோ விஜயவர்மா நசிங்க போன சொம்பு. இந்த வாரம் வெளியே போனால் கூட நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, அவருக்கும் வந்துட்டு அவரோட கேமை பிடிச்சி போய் நிறைய பேர் வந்து ஓட்டை போட்டுட்டு அவர் வந்து சேஃபாக அனலைசஸில் வந்துட்டு நல்லா தான் பொசிஷனில் இருக்கார். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேணுமா, சிங்கிள் எவிக்ஷன் வேணுமா? இந்த சிங்கிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் வெளியே போகணும், டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் வெளியே போகணும்? மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.